தன்னுடைய 4 வயசுல இந்த குழந்தை தன்னுடைய அம்மா கிட்ட போய் சொல்லுது, நீ என்னுடைய அம்மாவே கிடையாது. அந்த குழந்தை அடம் பிடிக்குது, எனக்கு சிவப்பு கலர் சேலை தான் வேணும் அப்படின்ட்டு. சாந்தி தேவி உறங்கும் போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவை பொறுத்த வரைக்கும் சாந்தி தேவியோட பேர் லுக்தி தேவி. டெல்லியில சாந்தி தேவியா பிறந்திருக்கிற அப்படின்னு நம்பிச்சு அந்த 4 வயசு குழந்தையான சாந்தி தேவி. இது கேதார்நாத்தோட அண்ணன் இல்ல, வந்தது கேதார்நாத் தான் அப்படின்ட்டு. உண்மையிலேயே வந்தது கேதார்நாத் தான். மகாத்மா காந்தி சாந்தி தேவியோட வீட்டுக்கு நேர்ல போய் பார்க்கிறாரு. சாந்தி தேவி 1926ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி டெல்லியில பிறக்கிறாங்க. இந்த குழந்தை தன்னுடைய 4 வயசுல இருந்தே விசித்திரமா பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இந்த குழந்தை எப்பயுமே சைலண்டா தானா இருக்குமா, யார் கூடயும் பெருசா பேசாது. அப்படி இருக்கேக்குள்ள தன்னுடைய 4 வயசுல இந்த குழந்தை தன்னுடைய அம்மா கிட்ட போய் சொல்லுது, நீ என்னுடைய அம்மாவே கிடையாது, இது என்னுடைய ஊரே கிடையாது, நான் ஒரு பிராமண பொண்ணு. அப்படி இருக்கேக்குள்ள உங்களோட நான் எப்படி வாழ முடியும் அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது. இத கேட்ட அம்மாவுக்கு பயங்கர ஷாக். ஏன் இந்த பிள்ளை அப்படி சொல்லுது அப்படின்ட்டு. அப்ப அம்மா கேக்குறா, இது உன்னுடைய ஊர் கிடையாதுண்டா, உன்னுடைய ஊர் எது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த 4 வயசு குழந்தை சொல்லுது, என்னுடைய ஊர் மதுரா அப்படின்னு சொல்லுது. இப்படி இருக்கக்குள்ள கொஞ்ச நாள் போன அப்புறம் அந்த 4 வயசு குழந்தை அம்மா கிட்ட சொல்லுது, இந்த உடுப்பு எல்லாமே நான் உடுத்துற உடுப்பு கிடையாது, எனக்கு சிவப்பு கலர் சேலை வேணும் அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது. இதை கேட்ட அம்மாவுக்கு மறுபடியுமே ஷாக். என்ன செய்யறன்னு தெரியல. ஆனா அந்த குழந்தை அடம் பிடிக்குது, எனக்கு சிவப்பு கலர் சேலை தான் வேணும் அப்படின்ட்டு. உடனே அம்மா என்ன செய்யறா, தன்கிட்ட இருந்த சிவப்பு கலர் சேலைய அந்த குழந்தைக்கு கொடுக்கறா. அதை வாங்கின அந்த குழந்தை சொல்லுது, இதெல்லாமே நான் உடுத்த மாட்டேன், எனக்கு புது சேலை வேணும், நீ உடுத்தின சேலை நான் உடுத்த மாட்டேன் அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்ல அந்த குழந்தை என்ன செய்தண்டா, அவங்களுடைய சகோதரி கிட்ட போய் சொல்லுது, நான் பிரெக்னண்டா இருக்கிறேன். அதுவும் அந்த 4 வயசு குழந்தை. அப்படி இருக்கக்குள்ள வீட்டுல இருக்கவங்களுக்கு சரியான குழப்பம், இந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்ட்டு. உடனே சாந்தி தேவியோட பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, இந்த குழந்தைய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிக்கிறாங்க. அப்படி இருந்துமே அந்த குழந்தைக்கு சரி வரல. அப்படி இருக்கக்குள்ள கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு நாள் நைட் டின்னர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த குழந்தை சொல்லுது, இந்த உணவுகளை எல்லாம் நான் தொட மாட்டேன் அப்படின்ட்டு. அப்ப சாந்தி தேவியோட பெற்றோர்கள் கேட்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த 4 வயசு குழந்தை சொல்லுது, நான் பிராமண பொண்ணு, என்னால இந்த மாமிசத்தை சாப்பிட முடியாது அப்படின்ட்டு அந்த 4 வயது குழந்தையான சாந்தி தேவி சொல்றா. உடனே பெற்றோர்கள் எல்லாருக்குமே பயங்கர குழப்பம். அப்படி இருக்கேக்குள்ள அன்றைக்கு சாந்தி தேவியோட வீட்டுல பெரிய சண்டை வருது. சாந்தி தேவியோட அப்பா 4 வயசு பிள்ளையண்டு கூட பார்க்காம பயங்கரமா திட்டுறாரு சாந்தி தேவிய. அன்றைக்கு சாந்தி தேவி உறங்கும் போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவை பொறுத்த வரைக்கும் சாந்தி தேவியோட பேர் லுக்தி தேவி. அந்த கனவுக்கு அப்புறமா சாந்தி தேவி என்ன பிலீவ் பண்றா அப்படின்டா, என்னுடைய பெயர் சாந்தி தேவி இல்ல, நான் லுக்தி தேவி, நான் மதுராவில் பிறந்து வளர்ந்த நான், எனக்கு திருமணம் கூட ஆயிற்று, நான் கருவுற்று இருந்த நான், அப்படி இருக்கேக்குள்ள துரதிர்ஷ்டவசமா இறந்து போயிட்டேன், இப்ப நான் தான் டெல்லியில சாந்தி தேவியா பிறந்திருக்கிறேன் அப்படின்னு நம்பிச்சு அந்த 4 வயசு குழந்தையான சாந்தி தேவி. சாந்தி தேவிக்கு 5 வயசா இருக்கும் போது ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்ப அங்க இருந்த பிள்ளைகள் எல்லாம் சாந்தி தேவிய கேலி பண்றாங்க. அதுக்கான காரணம், சாந்தி தேவி அங்க போயும் பிள்ளைகளுக்கிட்ட நான் திருமணம் பண்ணிட்டேன், நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கிறேன், நான் ஒரு பிராமண பொண்ணு அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. அதால உங்களுடைய ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் சாந்தி தேவிய கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால மனமுடைஞ்சு போன சாந்தி தேவி தன்னுடைய 8 வயசுல வீட்டை விட்டு வெளியில போக ட்ரை பண்றா. அப்ப சாந்தி தேவிய நடு ரோட்டுல சந்திக்கிறாரு சாந்தி தேவியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர். அப்படி இருக்கக்குள்ள சாந்தி தேவி அந்த இடத்திலேயே
மயக்கம் போட்டு விழுறா. உடனே சாந்தி தேவிய அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிறாரு. இந்த சாந்தி தேவிய வீட்டுக்கு கூட்டிட்டு போன ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு லோயர். அப்படி இருக்கக்குள்ள அவர் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே விசாரிக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு தானே, நான் வந்து திருமணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்ப லோயர் கேட்கிறாரு, உன்னுடைய கணவட்ட பேர் என்ன அப்படின்ட்டு. அதுக்கு அந்த 8 வயசு குழந்தையான சாந்தி தேவி சொல்லுது, எனக்கு தெரியாது, சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்படி இருக்கக்குள்ள அந்த வருஷத்துக்கான துர்கா பண்டிகை வந்து நடக்க இருந்துச்சு. அப்ப இந்த 8 வயசான சாந்தி தேவி சொல்றா, என்ன அந்த துர்கா பண்டிகைக்கு கூட்டிட்டு போக சொல்லி அவங்களுடைய அப்பா கிட்ட அடம் பிடிக்கிறா. உடனே அப்பாவும் சொல்றாரு, சரி நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்குள்ள அந்த துர்கா பண்டிகை நாளும் வந்துச்சு. அப்ப அந்த துர்கா பண்டிகை ஊர்வலத்தை சாந்தி தேவியும் அவங்களுடைய பெற்றோர்களும் பார்த்து கொண்டிருக்காங்க. அப்பதான் சாந்தி தேவிக்கு அவங்களுடைய திருமண ஊர்வலம் ஞாபகம் வந்திருக்கு. அதை விட கணவருடைய பேருமே சாந்தி தேவிக்கு ஞாபகம் வந்திருக்கு. அவருடைய கணவட்ட பேர் கேதர்நாத் அப்படின்ட்டு சாந்தி தேவி சொல்றா. சாந்தி தேவியின் வீட்டுல இப்படி பிரச்சனை எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்குள்ளதான் சாந்தி தேவியின் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரும் சாந்தி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச கிளாஸ் டீச்சரும் சாந்தி தேவியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹெட் மாஸ்டர் சொல்றாரு, சாந்தி தேவி நல்லா படிக்கிற பிள்ளை, அப்படி இருக்கக்குள்ள ஸ்கூல்ல கண்ட கண்ட கதையும் சொல்லிட்டு இருக்கிறார், இவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஹெட் மாஸ்டர் கேட்கிறாரு. அதுக்கு சாந்தி தேவியின் பேரண்ட்ஸ் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப ஹெட் மாஸ்டர் சொல்றாரு, மதுராவில் எனக்கு தெரிஞ்ச கண்டக்ட் மூலமா இந்த கேதர்நாத்தை பற்றி விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் நிறைய உண்மையான விஷயங்கள் தெரிய வருது. உண்மையிலேயே மதுராவில் வந்து கேதர்நாத் என்ற ஒரு பையன் இருக்கிறதாகவும் அவனுடைய வைஃப் வந்து பிரெக்னன்சி அப்போ இறந்து போனதாகவும் அந்த மனைவியின் பெயர் லுக்தி தேவி என்ற விஷயமும் தெரிய வருது. இதை கேட்ட உடனே சாந்தி தேவியின் பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கடா, கேதர்நாத்தை டெல்லிக்கு வர சொல்றாங்க. சில வாரங்கள் கழிச்சு கேதர்நாத் டெல்லிக்கு வரையில கேதர்நாத்தோட கசின் வந்து சாந்தி தேவியை பார்க்கறதுக்காக சாந்தி தேவியோட வீட்டுக்கு வராரு. அப்ப அவரையுமே சாந்தி தேவி ஐடென்டி பண்ணி கொள்றா. அப்ப அந்த கசின் கிட்ட சாந்தி தேவி கேட்கிறா, உனக்கு என் மேல க்ரஷ் இருந்துச்சு தானே அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே கசினுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படி இருக்கக்குள்ள சில வாரங்கள் போகுது. அதுக்கப்புறமா கேதர்நாத்தோட அண்ணன் சாந்தி தேவியை பார்க்கறதுக்கு அவங்களுடைய வீட்டுக்கு வராரு. அப்படி வந்தோன்னே சாந்தி தேவி பயங்கரமா சத்தம் போட்டு கத்திட்டு சொல்றா, இது வந்து கேதர்நாத்தோட அண்ணன் இல்ல, வந்தது கேதர்நாத் தான் அப்படின்ட்டு. உண்மையிலேயே வந்தது கேதர்நாத் தான். ஆனா சாந்தி தேவி கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, நான் கேதர்நாத்தோட அண்ணன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்குள்ள கேதர்நாத் என்ன செய்யறாரு, சாந்தி தேவியின் காலிலேயே விழுறாரு, நீ தான் என்னுடைய லுக்தி தேவி அப்படின்ட்டு. அப்படி இருக்க கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன பையன் வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறான். அவனுக்கு சாந்தி தேவியை விட 1 வயசு கூட. அவன் தான் கேதர்நாத்துக்கும் லுக்தி தேவிக்கும் பிறந்த பிள்ளை. இந்த பையன் வயிற்றுல இருக்கும் போதுதான் லுக்தி தேவி இறந்து போறா. இந்த பையனை பார்த்தோன்னே சாந்தி தேவி பயங்கரமா சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கு பிறகு சாந்தி தேவி கேதர்நாத் கிட்ட 2 கேள்விகள் கேட்கிறா. அதுல ஒன்று, என்னுடைய படுக்கை கடியில 150 ரூபாய் வச்சிருந்தேன், கிருஷ்ணன் கோவிலுக்கு தர்மம் பண்ண சொல்லி அதை என்ன பண்ணினீங்க அப்படின்னு கேதர்நாத் கிட்ட கேட்கிறா. அதுக்கு கேதர்நாத் சொல்றாரு, நான் வந்து உன்னுடைய இறுதி சடங்குகளுக்கு அதை பயன்படுத்திட்டேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்குள்ள 2வது கேள்வி கேட்கிறா சாந்தி தேவி, நீங்க மறுமணம் செஞ்சு கொள்ள மாட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை காப்பாற்றினீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு கேதர்நாத் சொல்றாரு, மகன் சின்னவனா இருந்தா அவனை பார்த்துக்கொள்ள ஒருத்தர் வேணும் நான் மறுமணம் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு கேதர்நாத் சொல்றாரு. இதை கேட்டோன்னு சாந்தி தேவி உடைஞ்சு போறா. இந்த விஷயம் அந்த காலத்துல இந்தியா முழுக்க பரவலா பேசப்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த மகாத்மா காந்தி சாந்தி தேவியோட வீட்டுக்கு நேர்ல போய் பாக்குறாரு. போய் எல்லா விஷயத்தையுமே கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவரே உறுதிப்படுத்தி இருக்கிறாரு, லுக்தி தேவியின் மறுபிறவிதான் சாந்தி தேவியா டெல்லியில பிறந்திருக்காங்க அப்படின்ட்டு. பட் இன்றைக்கு இருக்கிற அறிவியல் சமூகம் இந்த சாந்தி தேவியோட மறுபிறவியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள 1987 ஆண்டு சாந்தி தேவி திருமணமே பண்ணிக்கொள்ளாம இறந்து போயிடுறா.